को फिर से किनारा मिला, मेरी कश्ती को फिर से किनारा मिला। उसके नजरे करम का सहारा मिला, उसके नजरे करम का सहारा मिला। रखवाला यीशु है, रखवाला, रखवाला यीशु है, रखवाला, ओ रखवाला यीशु है, रखवाला, रखवाला यीशु है, रखवाला। हर मुसीबत में मुझको संभाला, हर मुसीबत में मुझको संभाला, हर मुसीबत में सबको संभाला, हर मुसीबत में सबको संभाला। ओ रखवाला यीशु है, रखवाला, रखवाला यीशु है, रखवाला, ओ रखवाला यीशु है, रखवाला, ओ रखवाला यीशु है, रखवाला। Nunca quero ver, nunca quero ver por
ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய தேவன் ரொம்ப நல்ல தேவன். ஆமென். நம்முடைய ஒவ்வொரு ஏரியாவுக்கும், நம்முடைய மாவட்டத்திற்கும், நம்முடைய மாநிலத்துக்கும், நம்முடைய தேசத்திற்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? அந்த எல்லை எப்பொழுதுமே அரசாங்கத்தினால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கும். போலீஸார் எப்பொழுதும் அங்கே நிற்பாங்க. சிசமாக தேசத்தை சுற்றி இருக்கிற எல்லைகள் 4 புறமும் நீங்கள் பார்க்கும்போது அதிகமான ஆர்மிகள் அங்கே இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவையில்லாத சில காரியங்கள், நபர்கள் நம்முடைய தேசத்துக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி அது பாதுகாப்பு, அந்த எல்லை என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். இந்த காரியத்தை நம்ம யோசித்து கொண்டே இருக்கும்போது யோபு புஸ்தகத்தில் நம்ம ஒரு காரியத்தை வாசிக்க முடியுது. கர்த்தர் ஒரு நாள் சாத்தானை பார்த்து கேட்குறாரு, சாத்தானை எங்கேருந்து வருகிற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் உலகம் முழுவதும் சுற்றிட்டு டூர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே கர்த்தர் கேட்குறார் சாத்தானை பார்த்து, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, பார்த்தியா அப்படின்னு என்ன செய்கிறாரு கேட்குறாரு. அப்போ தான் சாத்தான் சொல்கிறான், யோபு 1:10 நம்ம வாசிக்கிறோம், நீர் அவனையும், யார் யோபுவையும், அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீங்கள் வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்திருக்கிறீங்க, அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பாருங்க, சாத்தானுக்கு தெரியுது இந்த யோபுவை சுற்றி கர்த்தர் ஒரு வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அவனுடைய குடும்பத்தை குறித்து குடும்பத்தை சுற்றி ஒரு வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அவனுக்குரிய எல்லா காரியங்களையும் சுற்றி ஒரு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது என்பது சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பார்க்கணும். அவருடைய பிள்ளைகளுடைய லைஃப்பில், ஏன் உங்கள் லைஃப்பில், உங்கள் குடும்பத்தை சுற்றி, உங்கள் பிஸ்னஸை சுற்றி, உங்கள் படிப்பை சுற்றி, உங்கள் வேலையை சுற்றி, உங்களுடைய சந்ததியை சுற்றி கர்த்தர் அற்புதமான ஒரு எல்லையை அவர் குறித்து வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. இது நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியாது, ஆனால் சாத்தான் நல்லா அறிஞ்சு வச்சுக்கிறான். நம்மளுக்கு தெரியல, ஆனால் நம்முடைய எதிராளிக்கு நல்லாவே தெரியும். தேவனுடைய பிள்ளை, ஜெபிக்கிற பிள்ளை, இவனை சுற்றி எப்பொழுதும் ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு வேலி இருக்கிறது, கர்த்தருடைய வேலி. ஆமேன் என்று சொல்லி சாத்தானுக்கு புரிந்திருக்கிறதை நாம் பார்ப்போம். ஆமேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இன்றைக்கு நம்மளுக்குள்ளே வரட்டும். ஆமேன். அல்லேலூயா. என் வீட்டை சுற்றி கர்த்தர் ஒரு பாதுகாப்பின் எல்லையை வைத்திருக்கிறார். என் குடும்பத்தை சுற்றி கர்த்தர் ஒரு பாதுகாப்பின் எல்லையை வைத்திருக்கிறார். என் சபையை சுற்றி, என் பிள்ளைகளை சுற்றி, ஆமேன், என்னுடைய வேலையை சுற்றி, எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தருடைய பாதுகாப்பின் எல்லைக்குள் நான் இருக்கிறேன் என்பதில் எந்த விதத்திலையும் நம்ம ஒரு சந்தேகப்படவே கூடாது. ஓகே, வேதத்தில் ஒரு சில எல்லைகளை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஒரு எல்லை நீங்கள் பார்க்கும்போது யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 12:13 நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பகுதி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருடம் முடிந்த பிறகு அந்த நாளில் அவங்க புறப்பட்டு வருவதற்கு முன்பாக அங்கு பஸ்கா என்ன செய்கிறது, ஆசரிக்கப்படுகிறது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இப்ப ஒரு வீட்டை சுற்றி ஒரு எல்லையை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். ஆமேன். என்ன ஒரு பெரிய பாக்கியம். ஒருவேளை நீங்க வாடகை வீட்டில் இருக்கலாம், சொந்த வீட்டில் இருக்கலாம், சின்ன வீட்டில் இருக்கலாம், பெரிய வீட்டில் இருக்கலாம், குடிசை வீட்டில் இருக்கலாம், எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் சரிங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த வீட்டை சுற்றி ஒரு வேலியை வைத்திருக்கிறார் என்பதை நீங்க ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அன்னைக்கு பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுள் யாக்கோபுடைய சந்ததியுடைய கூடாரம் எவ்வளவு அழகா இருந்தது என்பதை ஒரு தீர்க்கதரிசனத்தை நான் வாசிக்க முடியுது. ஆமென். அப்ப தன்னுடைய பிள்ளைகளுடைய கூடாரம் ரொம்ப அழகா இருக்கிறதுக்கு காரணம், பரலோகம் ஒரு எல்லையை என் வீட்டை சுற்றி, என் குடும்பத்தை சுற்றி அது வைத்திருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை உங்க வீட்டுடைய டோர் கூட அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கலாம். ஒருவேளை உங்க வீட்டை பாதுகாக்கிறதுக்கு சிசிடிவி கேமராவோ எந்த ஒரு வாட்ச்மேன் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த ரத்தமே என் வீட்டிற்கு அடையாளத்தின் எல்லையா இருக்கிறது. எந்த விதமான சங்கார தூதனோ, மரண தூதனோ, எந்த வியாதிகளோ, வாதைகளோ, பிரச்சனைகளோ வரும்போது பாஸ் ஓவர், அது என் வீட்டை பார்த்துட்டு கடந்து போகக்கூடியதா இருக்கிறது. இப்ப வீட்டுக்குள்ள யார் இருக்கிறா? இங்க பாருங்களேன், யாத்திராமல இஸ்ரவேல் ஜனங்க 430 வருடம் எகிப்திலேயே இருந்துட்டாங்க இல்லையா? அவங்க எகிப்திலேயே பிறந்தவங்க, எகிப்திலேயே வாழ்ந்தவங்க. ஆல்மோஸ்ட் அவர்களும் ஒரு எகிப்தியரை போலவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு, ஒருவேளை நான் யோசிக்கிறேன், நிச்சயமாகவே அவங்க எத்தனை பேருக்கு ஆபிரகாமை குறித்தோ, ஆபிரகாமுடைய உடன்படிக்கை குறித்தோ, வாக்குத்தத்தத்தை குறித்தோ தெரிஞ்சிருக்கும்
வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லைங்க. ஈசாக்கை குறித்தோ யாக்கோபை குறித்து நிச்சயமாய் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர்களையே பாதுகாக்கக்கூடியது அந்த வீட்டுடைய எல்லையில் இயேசுவின் ரத்தம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம். அதுதான் அந்த வீட்டுடைய எல்லையை பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. ஆமென். இப்போ இந்த சங்கார தூதன் அல்லது மரண தூதன் எதை பார்க்கிறான் என்றால், இந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு என்று பார்க்கல, அல்லது வீட்டுடைய மதிப்பு எவ்வளவு என்று பார்க்கல, இதை எதை வைத்து கட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கல, எத்தனை ரூம்ஸ் இதில் இருக்குது என்று பார்க்கவில்லை. இந்த வீட்டில் குடியிருக்கிறவர்கள் அந்த வீட்டு தலைவர் என்ன வேலை செய்கிறார், எவ்வளவு சம்பாதிக்கிறார், அழகானவங்களா, நல்ல திறமையானவர்களா, படிப்பறிவு உள்ளவர்களா, ஆஸ்தி உள்ளவர்களா, நல்லவர்களா, கெட்டவர்களா, நீதிமானா, துன்மார்க்கனா என்று சொல்லி பார்க்கவில்லை. அது பார்க்கதெல்லாம் என் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லையில் குறித்து வைத்திருக்கிற அந்த இரத்தத்தை மாத்திரமே அது பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆமே. அப்போ வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்னுடைய வாக்குத்தத்தம் இங்கு நிறைவேறுகிறதை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த வாதை என் கூடாரத்தையே அணுகாதுன்னா, அங்கே வீட்டில் உள்ள இருக்கிற என்னையவோ என் மனைவியவோ பிள்ளைகளையோ பேரண்ட்ஸையோ அது எப்படி அணுகக்கூடியதா இருக்கிறது? அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் ரத்தம் என் வீட்டிற்கு அடையாளமாய் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் என் வீட்டை சுற்றி ஒரு எல்லையினுடைய பாதுகாப்பாக இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேங்க, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு எந்த வீட்டில் இருக்கிறது என்றால், எந்த வீட்டுடைய அடையாளமாக இயேசுவின் ரத்தம் எல்லையில் இருக்கிறதோ அந்த வீடு தான் இந்த உலகத்தில் மிக மிக பெரிய ஒரு பாதுகாப்புடைய வீடாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லைங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இந்த சாலமோன் ராஜா பிரதிஷ்டை நேரத்தில் கிட்டத்தட்ட 22,000 மாடுகள், எத்தனையோ லட்சக்கணக்கான ஆடுகளை என்ன செய்கிறாரு, பலி செலுத்துகிறாரு. ஆமாம், எத்தனை டன் கணக்காக அங்கே ரத்தம் அங்கே சிந்தப்படுகிறது. ஆனாலும் அதில் இல்லாத ஒரு பாதுகாப்பு இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் தேவன் எனக்கு என் எல்லையை சுற்றி என் வீட்டை சுற்றி கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம என் வீடு இன்றைக்கி சுகமாக இருக்கணும்னா, என் வீடு ஒரு பரலோகத்தின் அனுபவத்தை பார்க்கணுன்னா, என் வீடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் என் வீட்டை சுற்றி இயேசுவின் இரத்தத்துடைய எல்லை, ஆமென், இயேசுவின் இரத்தம் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதில் நான் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இரண்டாவதாக ஒரு எல்லையை நாம் குறித்து பார்க்க போகிறோம். இங்கு யாக்கோபு ஈசாக்கு வீட்டில் வந்து புறப்பட்டு வருகிறார் இல்லையா? எங்கு போகிறார்? லாபான் வீட்டுக்கு போகிறார். பல நாள் பிரயாணப்பட்டு லாபான் வீட்டுக்கு போகிறாரு. யாக்கோபு நினச்சிருப்பார், ஓகே கொஞ்ச நாள் நம்ம இருப்போம், திருப்பி நம்ம தந்தை வீட்டுக்கு போகலாம். ஆனால் அது நடக்கலை. அங்கு ஆடு மேய்க்க ஆரம்பிக்கிறார். 7 வருஷம் ஒரு திருமணம் நடக்குது. ஆனால் அந்த திருமணம் ஏமாற்றப்படுகிறது. திருப்பியும் ஒரு 7 வருஷம் திருப்பியும் திருமணம் நடக்குது இல்லையா? அது மாத்திரமல்ல, பலவிதமான ஒரு ஏமாற்றத்தின் அனுபவத்துக்குள்ள யாக்கோபு போகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டியவன் இப்ப லாபான் வீட்டில் ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் கொண்டிருக்கிறார். திருமணத்தில் ஒரு ஏமாற்றம், சம்பளத்தில் 10 முறை மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ரொம்ப பொறுமையாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே யாக்கோபு பொறுமையாக இருக்கிறார். ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அங்கே ஆடுகளுடைய பெருக்கம் வருகிறது, சில ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையில் செருகிறது. வேலைக்காரிகள், பிள்ளைகள் என்று சொல்லு ஒரு பெருக்கம் வந்து கொண்டே இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் மனதில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சமாதானமே இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு என்று கர்த்தர் சொல்றார், யாக்கோபு நீ எழுந்து புறப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். இப்போ உடனே என்ன செய்கிறாரு யாக்கோபு? தன்னோட மனைவிகள், பிள்ளைகள், வேலைக்காரங்க, ஆடு மாடு என்று சொல்லி எல்லாவற்றையும் எடுத்து விட்டு புறப்பட்டு தன் தகப்ப வீட்டுக்கு போகிறார். இதை தன்னுடைய மாமனாகிய லாபானுக்கு அறிவிக்கவே இல்லை. இவர் புறப்பட்டு ஒரு 10 நாள் பிரயாணம் பண்ணி கிலையாத் என்கிற ஒரு மலையில் வந்து செட்டில் ஆகிறார். இவர் புறப்பட்டு 3 நாள் கழித்து தான் மாமனாராகிய லாபானுக்கு தெரியுது தன்னுடைய மருமகன் புறப்பட்டு போயிட்டார் என்று சொல்லி. அவர் விடுவாரா? இல்லை. இத்தனை நாள் வச்சு என்னென்னலாம் பண்ணார், இனியும் நான் பண்ணுவேன், நான் விட மாட்டேன், நான் யாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை புறப்பட்டு வர்றார். அவர் 7 நாள்லேயே வந்து சேர்ந்துடுறார். நான் என்ன சொல்கிறேன்னா, யாக்கோபு பிரயாணப்பட்டு வந்து சேர்வதற்கு இங்கே 10 நாள் ஆகுது.
ஆனால் லாபான் பிரயாணப்பட்டு வந்து சேருவதற்கு 7 நாள். அப்போ 2 பேரில் ரொம்ப யார் ஸ்பீடாக வந்திருக்கிறாங்கன்னா மாமனார் லாபான். ஆமாம், இத்தனை வருஷம் லாபான் யாக்கோபை வாழவே விடலை, பலவிதமான துன்பங்களை கொடுத்து கொண்டு இருந்தான். அப்போ லாபான் என்பது ஒரு ஆவிக்குரிய வேற ஒரு அர்த்தத்துக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒரு எதிரி, ஒரு சத்துருவாக இருக்கிறத நான் பார்க்குறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்பொழுதுமே ஒரு சத்துரு இருப்பான். அப்போ இந்த விஷயத்தில் இந்த ரன்னிங் ரேஸில் பார்க்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை காட்டிலும் அவருடைய சத்துருக்கள் ரொம்ப அதிகமாக ஸ்பீடாக ஓடி வராங்கதை நான் பார்க்குறோம். அப்போ என்னை காட்டிலும் என்னுடைய சத்துரு அதிகமாய் துரிதமாய் வேகமாய் அவன் செயல்படக்கூடியவனாய் இருக்கிறான். ஆனாலும் ஒன்று எனக்கு புரியுது, அந்த சத்துரு வெட்கப்பட்டு போவான், ஜெயிக்கிறவன் வெற்றி கொண்டாடுகிறவன் நான் தான் இருப்பேன் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. எடுத்து வாசிப்போப்பா. ஆதியாகமம் 31 அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31 22 23. யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. சொல்லாம போயிட்டார் இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருப்பான்னு பாருங்களேன். சொல்லியிருந்தா நிச்சயமா விட்டிருக்க மாட்டார். அப்போது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கிளையாத் மலையிலே அவனை கண்டு பிடித்தான். இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க என்று பார்க்கும்போது கிளையாத் மலையில் வந்திருக்கிறார்கள். இந்த கிளையாத் என்பது சங்கீதம் 60 நீங்கள் வாசிக்கும் போது 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், கிளையாத் என்னுடையதுங்கிறார். எனது என்னுடையதுங்கிறார். இந்த கிளையாத் மலை என்பது இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேப்பில் நீங்கள் கொஞ்சம் உற்றுப்பா நீங்கள் பார்க்கும்போது அந்த மலையிலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லைகள் தொடங்குகிறதை நான் பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துடைய எல்லைகள் ஸ்டார்ட் ஆகுது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தப்பட்ட அந்த தேசத்தின் எல்லைகள் ஸ்டார்ட் ஆகிறதை நான் பார்க்க முடியுது. இப்போ இவ்வளவு நாள் யாக்கோபு லாபானுடைய எல்லைக்குள் இருக்கும்போது ஏகப்பட்ட ஏமாற்றங்கள், சோர்வுகள், சம்பளத்தில் பல விதமான மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த யாக்கோபு இப்போ யாருடைய எல்லைக்குள் வருகிறார் என்றால் தகப்பனுடைய வீட்டிற்குள் எல்லைக்குள் வருகிறார். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தன்னுடைய எல்லைக்குள் வரும்போது இப்போ நடக்கிற காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக நடக்கிறதை நான் பார்க்க முடியுது. ஆமென். சில சமயத்தில் நம்ம கூட வேறு ஒருத்தருடைய எல்லையில் இருக்கும்போது, சத்துருடைய எல்லையில் போய் மாட்டிக்கொள்ளும் போது பல பிரச்சனைகளை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது, பல போராட்டங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, எழுந்து புறப்பட்டு தகப்பனுடைய வீட்டிற்குள் வருவோம். தகப்பனுடைய எல்லைக்குள் வரும்போது அங்கு தேவ பிரசன்னம் இருக்கிறதுனால அங்கு தேவன் நம்முடைய பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இப்போ லாபானும் புறப்பட்டு வந்துட்டார், யாக்கோபும் புறப்பட்டு வந்துட்டாங்க. லாபானு கரெக்டாக அந்த ராத்திரி வந்து சேர்ந்துட்டார். இப்போ ராத்திரி வந்து சேர்ந்த போது யாக்கோபெல்லாம் தூங்கிட்டு தான் இருப்பார். யாக்கோபுக்கு தெரிந்திருக்குமோ தெரியலையோ எனக்கு தெரியாது லாபான் வந்ததெல்லாம் இல்லையா. இப்போ எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம லாபானு வராரு, ரொம்ப அசதியில் ட்ராவலில் ரொம்ப களைப்பில் தூங்க ஆரம்பிக்கும் போது யாக்கோபு லாபான்கிட்ட பேசல, யாக்கோபுடைய தேவன் லாபான்கிட்ட பேசுகிறார். அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தினாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. யாக்கோபு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தூங்குகிற நேரத்தில் கர்த்தர் சத்துருவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி அடிக்கிறார். இங்கே பாரு, அமைதலாயிரு. இத்தனை 20 வருஷம் உன் எல்லையில் இருக்கும்போது நீ தான் வாழாட்டிட்டு இருந்த, நீ தான் பேசிட்டு இருந்த, நீ வைக்கிறது தான் சட்டம். ஆனால் இப்போ என் மகன் என்னுடைய எல்லைக்குள் வந்துட்டான், தேவ பிரசனத்தின் எல்லைக்குள் வந்துட்டான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லைக்குள் வந்துட்டான், தகப்புடைய எல்லைக்குள் வந்துட்டான். இப்போ தேவ பிரசனம் தான் ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நீ அவன் மேலே கையை வைக்கவே முடியாது. வச்சுன்னா அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. சத்துரு உங்களை காட்டிலும் வேகமாய் வரலாம், உற்சாகமாய் வரலாம், துரிதமாய் வரலாம், வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கலாம். பட் நான் தேவனுடைய பிரசனத்திற்குள்ள எல்லைக்குள் நான் போயிட்ட போது என் சத்துரு என் மேலே கையை வைக்க அவனுக்கு அதிகாரமே இல்லை. இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் யாக்கோபுக்காக அங்கே ஒரு யுத்தத்தை, எச்சரிக்கையை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லியிருப்பாரு லாபான்ட்ட, இங்கே பாரு,
அவன்கிட்ட கையை வச்ச, அவன் மேலே கையை வச்ச, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு கதை. அவனுக்கும் உனக்கும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு உனக்கு தான் இப்போ ப்ராப்ளம் தொடக்குது. இதுவரையும் ரொம்ப கோபமாக சொல்கிறது, ரொம்ப வெறியாக ஒரு பெரிய பிளான் பண்ணிவிட்டு வந்திருக்கலாம், திருப்பி எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொண்டு போயிடலாம், வேலை ஆடு வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பெரிய பிளானோட வந்திருப்பார் 7 நாள் யோசிச்சுட்டு. ஆனால் அன்றைக்கி ராத்திரி லாபாவுடைய எல்லா பிளான்கள் திட்டங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. எப்பன்னா தேவ பிரசனத்தின் எல்லைக்குள் நீங்கள் வந்து விடுங்க. அல்லேலூயா. தேவ பிரசனத்தின் எல்லைக்குள்ளே நீங்கள் வந்து விடுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து புறப்பட்டு 40 வருஷம் பிரயாணப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. 40 வருஷம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, கொஞ்சம் யோசித்து பாருங்க. 40 வருஷம் பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பல விதமான அற்புதங்களை வழியில் பண்ணிகிட்டே இருக்கிறார் இல்லையா? மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறுகிறது. எத்தனையோ இடத்துல தண்ணி இல்லை, கர்த்தர் தண்ணீரை தந்தார். மன்னாவினால் கர்த்தர் போஷித்தார். இறைச்சி வேணும்னு சொன்னாங்க, காடைகளால் கர்த்தர் போஷித்தார். ஏகப்பட்ட அற்புதங்களை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் யார் மூலமாக கர்த்தர் அங்கே செய்தார் என்றால், மோசே என்கிற மிகப்பெரிய ஒரு தலைவர் மூலமாய் அந்த ஜனங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் மோசையை பார்த்து போய்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஒரு எல்லைக்குள்ளே வந்துட்டாங்க. எந்த எல்லைன்னா, அடுத்த எல்லை ஸ்டெப் எடுத்து வச்சா கானானுக்குள்ளே போகிடலாம். அந்த எல்லை பார்டரில் வந்துட்டாங்க. 40 வருஷம் பிரயாணம் முடிய போகுது. ஆனால் அந்த எல்லையில் வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு ஃபியூனரல் நடக்குது, ஒரு பெரிய இழப்பு. என்ன? உபாகமம் கடைசி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது மோசே என்கிற மிகப்பெரிய தரிசனம் பெற்ற தலைவருடைய மரணம் அங்கு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இத்தனை வருஷமாக நடத்திட்டு வந்தார். அடுத்தது நம்ம சுதந்திரிக்க போக வேண்டிய நேரத்தில், அந்த எல்லையை கிராஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவனுடைய இழப்பு யாராலையும் தாங்க முடியல. 30 நாள் உட்காந்து துக்கம் அனுசரிக்கிறாங்க, அழுகுறாங்க, புலம்புறாங்க. ஏன்னா இது போல ஒரு தலைவர் இஸ்ரவேலுடைய வரலாற்றில் பார்த்ததே இல்லை இல்லையா? எவ்வளோ பெரிய தலைவர், என்ன செய்யுதுன்னே தெரியல. கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். 1 நாள் 2 நாள் 30 நாள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்ன ஏன் பண்ணுறது? அடுத்த எல்லைக்குள்ளே நீங்கள் போகணும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லைக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கணும், தேசத்தை சுதந்திரிக்கணும். யாரும் ஒன்றுமே செய்யலை. யோசுவா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோசுவாவை எழுப்புகிறார். அல்லேலூயா. ஆமென். சில சமயத்தில் நம்ம லைஃப்பில் கூட இப்படி தான் நடக்கும். என்ன நடக்கும்னா, அப்படியே கையை நீட்டினா அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துடலாம். ஒரே ஒரு ஸ்டெப்பில் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அந்த ஒரு நாளில் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்துடும். ஒரு லெட்டரில், ஒரு எக்ஸாமில், ஒரே ஒரு ஃபோனில் எல்லாமே முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நினைக்காத எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஒரு பெரிய இழப்பு வந்திருக்கும். நம்ம யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம். ஐயோ, இந்த நேரத்தில் போய் இது நடந்துருச்சு, நாளைக்கு இது நடக்கணுமே. அது முக்கியமான ஒரு தலைவருடைய இழப்பு, முக்கியமான ஒரு நபருடைய இழப்பு. தரிசனமே போனது மாதிரி, என்ன செய்யுதுனே தெரியலையே. எல்லையில் வந்து விட்டது மாதிரி இருக்கும். கையும் ஓடாது, காலும் ஓடாது, ஒன்றும் யோசிக்க முடியாது, என்ன செய்யுதுன்னே தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் யோசுவாட்ட சொல்கிறாரு, இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்களேன். இதை எல்லைக்குள்ளே வந்த பிறகு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற நேரத்தில் கர்த்தர் யோசுவாவை எழுப்புகிறார். ஆமென். யோசுவா கூட ஓடி ஒளிந்திருக்கலாம். ஐயாப்பா, இந்த போஸ்ட்டுக்கு நம்மளாம் லாய்க் பட மாட்டோம். ஏன்னா அவ்வளோ பெரிய மோசே, அவ்வளோ அற்புதத்தை செய்த மோசே, தேவரோட முகமுகமாய் பேசின மோசையவே இந்த ஜனங்களை எதிர்த்து நின்றார்கள், கோபம் மூட்டினார்கள் இல்லையா? அப்போ நான் யோசுவா, நான்லாம் எம்மாத்திரம் என்று சொல்லி ஓடி ஒளிந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் யோசுவாவை எழுப்புகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நேரத்தில் கர்த்தர் யோசுவாவுக்குள்ள எழுப்ப போகிறார். அல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய இழப்பினால நீங்கள் பாதிக்கப்பட்டு அடுத்த கட்ட லெவலுக்குள்ள, அடுத்த ஒரு எல்லைக்குள்ள, நீங்கள் அடுத்த ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ள நீங்கள் போகக்கூடாதபடி சில தடைகள்
தடைகள், சில இழப்புகள், சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அது ஒரு பெரிய தடையை போல இருக்கலாம். ஆனாலும் இப்பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ கர்த்தர் அதை செய்வார். ஆமென். நீங்கள் ஓடி ஒளியலாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கலாம். இல்லை, கர்த்தர் சொல்றார், உங்களை கொண்டு நான் செய்வேன். நான் மோசே இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். திடமனதாக இருங்க, கலங்காதே, பயப்படாதே. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை என்று கர்த்தர் சொல்றாரு. ஆமென். இந்த வசனத்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் மோசே இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன். மோசே எவ்வளவு பெரிய தலைவர் இல்லையா? எவ்வளவு அனுபவம் பெற்ற தலைவன், தரிசனம் பெற்ற தலைவன். அவரோட கூட போல என்னோட கூட இருப்பாரா? ஆமா, இது சம்பந்தமே இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தான், இதை நீங்க விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இப்போ மோசேக்கு தேவையில்லை, நானே கால் எடுத்து வைப்பேன். ஹல்லேலூயா. மோசே நீங்க பார்க்கும்போது அங்க சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிறதுக்கு கோல் தேவைப்பட்டுச்சு. இங்க மோசையும் இல்லை, கோலும் இல்லை. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசாரியரோட காலை வை, அங்க நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்களேன். ஆமென். மிகப்பெரிய இழப்பா இருந்தாலும் இந்த இழப்பையெல்லாம் நீங்க தாண்டி, இந்த தடையெல்லாம் நீங்க தாண்டி, இந்த குழப்பத்தை எல்லாம் நீங்க தாண்டி, இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க தாண்டி, இந்த போராட்டத்தை எல்லாம் நீங்க தாண்டி, இந்த பலவீனங்களெல்லாம் நீங்க தாண்டி கானான் என்கிற வாக்குத்தத்தப்பட்ட தேசத்தில் நீங்க போவது மாத்திரமல்ல, அதை நீங்கள் சுதந்திரிப்பீங்க, அதை நீங்க அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் ஒரு மாற்றத்தை உருவாக்குறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கடைசியாக உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கணும். உபாகமம் 6, 10, 11. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில், அந்த எல்லைக்குள்ள நீ உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது, ஆமென், வசனத்தை நல்லா கவனிங்க, அந்த எல்லைக்குள் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது, நீ பிரவேசிக்க நேரத்தில் அப்படிலாம் சொல்லலை, உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது. அப்படின்னா என்ன? நானே உன்னை பிரவேசிக்க பண்ணுவேன், நானே உன்னை என்டராக வைப்பேன். எங்க? அந்த எல்லைக்குள்ள, நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த எல்லைக்குள்ள உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாக நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளி தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாவாய். ஆமென். அவருடைய எல்லைக்குள் கர்த்தர் நம்மை நடத்தும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்போம், அனுபவிப்போம். ஆமென். 40 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா வனாந்திரத்தில். கஷ்டம்லாம் இல்லை, மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், மன்னா, ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்துச்சு தான். ஆனாலும் அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்ல, எப்போ நான் போய் அந்த தேசத்தை நான் பார்ப்பேன், பாலும் தேனும் கொடுக்குற தேசத்தை. அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் இங்கே நிறைவேற்றுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறாருங்க, உங்களுடைய ஏக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவரே உங்களை பிரவேசிக்க பண்ணுவார். ஆமென். நீ உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது, அப்போ ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு அதிகாரம், ஏதோ தேவ கிருபை என்னையும் உங்களையும் பிரவேசிக்க பண்ணும். எங்கே? அவருடைய எல்லைக்குள், அவருடைய ஆசீர்வாதத்திற்குள், அவருடைய ஆஸ்திக்குள், அவருடைய மேன்மைக்குள், அவருடைய கிருபைக்குள், அவருடைய வாக்குத்தத்தத்திற்குள் கர்த்தர் என்னை பிரவேசிக்க பண்ணுவார். கர்த்தர் என்னை பிரவேசிக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் நாடு ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் இன்னைக்கு அதோடைய எல்லைகள் வலுவாக இருக்கிறதை நான் பார்க்க முடியுது. ஆமென். எத்தனையோ எதிரிகள் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை எலும்பிக் கொண்டே இருந்தாலும் தேசத்தை பாதுகாக்கிற தேவன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தேசத்தையே கர்த்தர் பாதுகாக்கிறேன் என்றால் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய கிருபையினால் இன்றைக்கு நம்ம வைத்திருக்கிற நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பாதுகாப்பின் எல்லையை கர்த்தர் குறித்து வைத்திருப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இது எனக்கு தெரியுதோ இல்லையோ, என்னுடைய சத்துருவுக்கு தெரியுது. அதான் யோபு குறித்து சத்துரு சொல்கிறான், நீர்த்தார் அவனை சுற்றி, அவன் வீட்டை சுற்றி, அவன் குடும்பத்தை சுற்றி, அவனை வேலையை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பின் எல்லையை வேலியை வைத்திருக்கிறீங்களே என்று சாத்தான் சொல்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு பொறாமை இருக்கிறது. எதை பார்த்தென்றால், என்னை சுற்றி கர்த்தருடைய வேலி எல்லை இருக்கிறது என்பது அவனுக்கு ஒரு பொறாமை. நான் என்ன செய்யணும்?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருப்போமா. என் எல்லைகள் இன்னும் ஆசீர்வாதமாக ஆகட்டும், என் எல்லைகள் இன்னும் உறுதிப்படுவதாக. ஆமேன். ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய எல்லை விட்டு நீங்கள் தூரமாக இருந்தீங்கன்னா இப்போ கர்த்தருடைய எல்லைக்குள் வாங்க. அந்த இளைய மகனுக்கு புத்தி தெளிந்து ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். இப்போ நான் எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு போவேன். ஆமேன். தகப்பனுடைய வீட்டின் எல்லைக்குள் வரும்போது அங்கே ஆசீர்வாதம், அங்கே மேன்மை, அங்கே இழந்த காரியங்களை மீண்டும் பெற்றுக்கொள்கிறான். புதிய வஸ்திரம், புதிய மோதிரம், புதிய செருப்பு. ஆமேன். ஒரு பெரிய விருந்து அங்கு உண்டு பண்ணுகிறத பார்க்க முடியுது. அப்பா வீட்டின் எல்லைக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமும் ஆர்ப்பாட்டம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ எல்லை விட்டு தூரம் போயிடாதீங்க, எல்லைக்குள்ளேயே வந்து விடுங்க. சில பேரை ஃபோன் பண்ணி பேசும்போது எங்கேயாவது டவர் கிடைக்கலன்னா அவங்க எல்லைக்கு அப்பால் இருக்கிறாங்க. அப்படின்னா தெரிஞ்சிடும் இவன் ஊரில் இல்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது. இப்போ எல்லைக்குள்ளே வந்து விடுவோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நன்றி, இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தருடைய எல்லைக்குள், எங்களுக்கென்று நியமித்திருக்கிற எல்லைக்குள் நாங்கள் எப்பொழுதும் சுகமாக இருக்க, திருப்தியாக இருக்க எங்களை கிருபை பாராட்டுங்க. அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுற்றி, எங்கள் குடும்பத்தை சுற்றி, எங்கள் பிள்ளைகளை சுற்றி, எங்கள் வேலை ஊழியங்கள் எல்லாவற்றையும் சுற்றி நீர் ஒரு பெரிய எல்லையை, ஒரு வேலி அடைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து இப்படி ஆசீர்வாதத்தின் எல்லையின் ஆசீர்வாதத்தின் தெய்வ பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. Praise the Lord. God bless you.